ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு விவாகம். 8 வித விவாகங்கள். மனுஸ்மிருதி உட்பட்ட தர்மசாஸ்திரங்களில் 8 விதமான விவாகங்கள் சொல்லியிருக்கிறது. பிராமோ தெய்வஸ்ததைவார்ஷः பிராஜாபத்யஸ்ததாசுரः காந்தர்வோ ராட்சசஸ்சைவ பைசாசாஷ்டம ஸ்மிருதா. அதாவது பிராமம், தெய்வம், ஆர்ஷம், பிராஜாபத்தியம், ஆசுரம், காந்தர்வம், ராட்சசம், பைசாசம் என்று கல்யாணத்தில் 8 தினுசு. பிராமம் என்பது குருகுலவாசம் முடித்து வந்த உத்தம பிரம்மச்சாரிக்காக அவனுடைய மாதாபிதாக்கள் ஒரு நல்ல குலத்து பெண்ணின் மாதாபிதாக்களிடம் வந்து கன்னியாதானம் பண்ணித்தரச் சொல்லி கேட்டுக்கொள்வது. பிள்ளைக்கு பெண் வீட்டார் வரதட்சிணை தருவது, பெண்ணுக்கு பிள்ளை வீட்டார் பரிசம் தருவது என்ற இரண்டும் இதில் இல்லை. வியாபார கொடுக்கல் வாங்கலாக இல்லாமல் 2 குலங்கள் அபிவிருத்தியாக வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம் ஒன்றிலேயே பண்ணப்படுவது பிராம விவாகம். தர்மசாஸ்திரங்கள் 8 வித விவாகங்களில் இதைத்தான் மிகவும் சிரேஷ்டமாக சொல்லியிருக்கின்றன. தெய்வம் என்பது ஒரு யாகத்திலேயே அதை பண்ணுகிற ரித்விக்கு பெண்ணை கல்யாணம் செய்து தருவது. யஜ்ஞஸ்ய ரித்விஜே தெய்வஹ யாக்ஞவல்கிய ஸ்மிருதி. உரிய காலத்தில் பெண்ணை தேடி வரன் வராததால் பெண் வீட்டுக்காரர்கள் அவனை தேடிப்போய் யாகசாலையிலே மாப்பிள்ளை பிடிப்பதென்பது பிராம விவாகத்தை விட தாழ்த்தி என்பதே அபிப்பிராயம். பெண்ணை பிள்ளை வீட்டுக்காரன் தேடி வருவதுதான் ஸ்லாக்கியமான விவாகம் என்பதாக ஸ்திரீ குலத்தை சாஸ்திரம் உயர்த்தி வைத்திருக்கிறது. 3வதான ஆர்ஷ விவாகம் என்பது ரிஷி சம்பந்தமானது என்று பொருள்படுவது. ஷெவன ரிஷிக்கு சுகன்யாவை கல்யாணம் செய்து கொடுத்த மாதிரி இருக்கும் என்று ஆர்ஷ என்றே வார்த்தையை பார்த்தால் தோன்றுகிறது. ஆனால் தர்மசாஸ்திரப்படி வரனிடமிருந்து 2 பசுக்களை வாங்கிக் கொண்டு பெண்ணை பதிலுக்கு தருவது ஆர்ஷம் என்று தெரிகிறது. ஆதாயார்ஷது கோத்வயம் யாக்ஞவல்கிய ஸ்மிருதி. ஆர்ஷம் என்றால் ரிஷிக்கு கொடுப்பது என்று அர்த்தம் செய்து கொண்டால், இதுவும் உரிய காலத்தில் பிராம விவாகம் ஆகாத கன்னிகையை ஒரு வயசான ரிஷிக்காவது சுசுருசை செய்யும் பொருட்டு பத்னியாக கொடுப்பது என்று ஆகும். வரனிடமிருந்து கோ வாங்கிக் கொண்டு கல்யாணம் செய்வது என்கிற போதும் அவனிடம் விசேஷமான சீலங்கள் இல்லாததால்தான் பசுவை கொடுத்து பெண் கேட்கிறான் என்றும், இந்த பெண் வீட்டுக்காரனுக்கும் பிராம விவாகப்படியான நல்ல சம்பந்தம் கிடைக்காததால் தான் திரவியத்தை வாங்கிக் கொண்டு பிரதியாக பெண்ணை கொடுக்கிறான் என்றும் ஏற்படுகிறது. உத்தமமான விவாகத்தில் பண சம்பந்தமே பிசினஸ் அம்சமே கூடாது என்பது சாஸ்திர தாத்பரியம். 4வது பிராஜாபத்தியம். பிராஜாபத்தியம் பிசினஸ் கொடுக்கல் வாங்கலாக இல்லாமல் ஒரு பிரம்மச்சாரிக்கு கன்னியாதானம் பண்ணித்தருகிற விவாக முறைதான். ஆனால் பிராஜாபத்தியம் என்கிற பெயரில் பிரஜையை உண்டு பண்ணுவது என்ற நோக்கம் அவசரமாக தெரிவதால், தன் குமாரி சீக்கிரமே ரிதுவாகிவிட இருக்கிறாள் என்பதால் அவளுக்கு கல்யாணம் பண்ணித்தர அவளுடைய தகப்பனார் அவசரப்பட்டு வரனை தேடிக்கொண்டு தாமே போகிறார் என்று ஏற்படுகிறது. அதாவது பிராமம் மாதிரி இல்லாமல் இங்கே பெண் வீட்டுக்காரர்களே பிள்ளையை தேடிக்கொண்டு போய் கல்யாணம் செய்து தருகிறார்கள். இது 2ஆம் பட்சம்தான். கிரகலட்சுமியாக இருக்க வேண்டியவளை வரனின் கிரகத்தார் தேடி வந்து கேட்டு பண்ணிக்கொள்கிற பிராமம்தான் இதைவிட வசத்தி. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.